வள்ளலார் அதாவது இராமலிங்க அடிகள் உடம்பை வெறும் சதையாக பார்க்காமல் அதை ஒளியாக மாற்றக்கூடிய ஒரு வேதியியல் கூடம் அதாவது கெமிக்கல் லெபார்டரி போல பார்த்தார். அவர் சொன்ன அறிவியல் கருத்துக்கள் நவீன அறிவியலின் மேட்டர் டு எனர்ஜி கன்வர்ஷன் அதாவது பருப்பொருளை ஆற்றலாக மாற்றுதல் என்ற கோட்பாட்டோடு மிகவும் ஒத்துப்போகிறது. வள்ளலார் முன்வைத்த அந்த சாகா கலை அறிவியலின் முழு விளக்கம் இதோ. 1. தேக மாற்றத்தின் 3 நிலைகள், த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். வள்ளலார் மனித உடல் படிப்படியாக எப்படி ஒளியாக மாறுகிறது என்பதை 3 நிலைகளாக அறிவியல் பூர்வமாக விவரித்துள்ளார். நிலை 1, சுத்த தேகம், பியூர் பாடி. இது முதல் நிலை மாற்றம். இதில் உடல் அழுகிப்போகும் தன்மையை இழக்கிறது. அறிவியல் மாற்றம் நரை, திரை அதாவது தோல் சுருக்கம், மூப்பு, சாக்காடு ஆகியவை நீங்கும். பண்புகள்: இந்த உடலில் வியர்வை வராது, மலம் சிறுநீர் தோன்றாது, எந்த ஆயுதத்தாலும் இந்த உடலை வெட்டவோ காயப்படுத்தவோ முடியாது. நிழல் விழாது. உதாரணம், 12 வயது பையனைப் போல உடல் இளமையாகும் என்று கூறுகிறார். நிலை 2, பிரணவதேகம், சவுண்ட் பாடி ஆர் பாடி ஆஃப் வைப்ரேஷன். இது 2ஆம் நிலை, காற்று அல்லது ஒலி வடிவமான உடல். அறிவியல் மாற்றம் உடல் அணுக்கள் அதாவது ஆட்டம்ஸ் தளர்ந்து ஒலியின் அதிர்வுகளாக மாறும். பண்புகள்: இந்த உடலை யாராலும் தொட்டுணர முடியாது, ஆனால் கண்களால் பார்க்க முடியும். பஞ்ச பூதங்களால் அதாவது நெருப்பு, காற்று, நீர் ஆகியனவற்றால் இந்த உடலை ஒன்றும் செய்ய முடியாது. நிலை 3, ஞான தேகம், லைட் பாடி ஆர் விஸ்டம் பாடி. இதுவே இறுதி நிலை, முழுமையான ஒளி வடிவம். அறிவியல் மாற்றம் உடல் முழுவதும் ஒளி அணுக்களாக மாறிவிடும். நவீன இயற்பியலில் E=mc² என்று சொல்வது போல மொத்த சதையும் ஆற்றலாக அதாவது எனர்ஜி ஆர் லைட் ஆக மாறிவிடும். பண்புகள்: இந்த உடல் கால தேச வர்த்தமானங்களை கடந்தது, எங்கும் வியாபித்திருக்கும் தன்மை கொண்டது. இதைத்தான் வள்ளலார் மரணமிலா பெருவாழ்வு என்றார். 2. உடல் மாற்றத்திற்கான உயிரியல் அறிகுறிகள், பயாலஜிக்கல் சிம்டம்ஸ். வள்ளலார் சும்மா மேலோட்டமாக சொல்லாமல் உடல் ஒளியாக மாறும்போது உள்ளுக்குள் என்னென்ன பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் என்பதை ஒரு மருத்துவர் போல துல்லியமாக பட்டியலிட்டுள்ளார். திருவருட்பாவில் ஜோதி அகவல் போன்ற பகுதிகளில் அவர் விவரிக்கும் மாற்றங்கள்: எலும்பு நெகிழும், கடினமான எலும்புகள் மெழுகு போல இலகும், அதாவது என்பு எலாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட. தசைகள் அனைத்தும் இலகி போகும், அதாவது மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட. இரத்தம் மாறும், உள்ளே இறுகி ஒருவிதமான அமுதமாக மாறும். நரம்புகளில் ஒருவிதமான அதிர்வு உண்டாகும். தோல் அவிழ்ந்து ஒளி வீசும் தன்மையை பெறும். இவை அனைத்தும் உடலில் நடக்கும் ஒரு மாபெரும் வேதியியல் மாற்றம் அதாவது ஆல்கெமிக்கல் டிரான்ஸ்மியூட்டேஷன் என்று அவர் கூறுகிறார். 3. வள்ளலார் அறிவியலின் சாரம், கோர் சயின்டிஃபிக் பிரின்சிபிள். நவீன மருத்துவம் செல்கள் அழிவதுதான் இயற்கை என்கிறது, செல் அபாப்டோசிஸ். ஆனால் வள்ளலார் வெப்பம் மூலம் செல்களை அழியாமல் காக்க முடியும் என்றார். மூலக்கனல் அதாவது இன்னர் ஃபயர். உணவின் மூலம் கிடைக்கும் வெப்பத்தை விட அருள் மற்றும் ஜீவகாருண்யம் அதாவது கம்பேஷன் மூலம் உடலில் ஒருவிதமான வெப்பத்தை உருவாக்க முடியும். அந்த வெப்பம் உடலின் நீர்மத்தன்மையை மாற்றி உடலை கெடாமல் பாதுகாத்து இறுதியில் ஒளியாக மாற்றும் என்பதே அவர் கண்டறிந்த அறிவியல். சுருக்கமாக, அன்பு மற்றும் கருணை என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது மனித DNA மற்றும் செல்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி மனிதனை ஒளியாக மாற்றும் ஒரு ஆற்றல் அதாவது ஃப்ரீக்வென்சி என்பதே வள்ளலார் சொன்ன அறிவியல்.